கிருபையும் சமாதானமும் உங்களில் பெருக கடவுது. இது ஆண்டவர் கொடுக்குற அழகான ஒரு வார்த்தை, வாக்குத்தத்தம். அதோடு கூட இந்த உலகத்திலே வாழும் நமக்கு ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் உண்டான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது. ஸோ அவருடைய திவ்ய வல்லமை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமையினாலே அந்த கிருபையும் சமாதானம் பெருகும். அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் தொடரும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம் குழந்தைகளாகவே இருப்போம் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சி, முதிர்ச்சி தேவை. இது ஆலயத்துக்கு போவதோடு மட்டும் இல்லாதபடிக்கு வேத வாசிப்பிலே, அவரை அறிகிற அறிவிலே, சமாதானத்திலே, கிருபையிலே, அன்பிலே, அப்படி திவ்ய வல்லமையிலே நீங்கள் வளர்ந்து 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 தேவனுக்காக